ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆத்மிகா கிச்சனட். நாம் இன்றைக்கி முலாம்பழத்தை வச்சு ஈஸியாக எப்படி கேக் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முலாம்பழத்தில் ஜூஸ் பார்த்துருப்போம், டெசர்ட் பார்த்துருப்போம். கேக் எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு எக்கு அதில் போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு ஸ்பூன் விட்டு மெதுவாக நம்ம கிண்டி விட்டுக்கலாம். முட்டை ஃபுல்லாக நல்லா கிண்டி அடித்து விட்டுக்கலாம். இது மாதிரி ஸ்பூனில் மெதுவாக நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். முட்டை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆயிரும் நமக்கு. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பவுடர் சுகர், ஆயில், தயிர், இது மூணையும் கலந்த கலவையை இதில் விட்டு நம்ம மெதுவாக கிண்டிக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிங்கனாலே நமக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட் கிடச்சிரும். நீங்கள் ஈஸியாக இதில் போட்டுக்கலாம். இதுக்கு மிஷினோ விஸ்கரோ தேவையே இல்லை. நம்ம வீட்டில் இருக்க மிக்சியை வச்சே நம்ம இதை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மெதுவாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப போட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ண வேணாம். அப்படி பண்ணினோம் அப்படின்னா நமக்கு கேக் நல்லா ஃப்ளஃபியாக வராது, சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. மாவு கட்டி தட்டாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. மீதி இருக்கிற மாவையும் நம்ம போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்ல ஸ்பூனில் ஓரங்கள் இருக்க மாவையும் எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேக்கிங் பவுடர் அதில் போட்டுக்கலாம். நம்ம கலக்கிறது எல்லாமே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸாக கலக்க வேண்டாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேக்கில் நடுவில் கலர் டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருக்கிற முலாம்பழத்தில் தேவையான அளவு கொஞ்சமாக பால் விட்டால் போதும். ஏன்னா அதுவே ஜூஸியாக தான் இருக்கும். இது மாதிரி நம்ம அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் நம்ம அடித்து வச்சுருக்க முலாம்பழத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதனால் மெதுவாகவே நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது மாதிரி ஓரத்தில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அது எல்லா படமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்குங்க.
இதில் கொஞ்சமாக மைதா மாவு விட்டு அதையும் நல்லா தெளித்து விட்டுக்கோங்க. இது மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. நமக்கு கேக் ஒட்டாமல் வரும், அதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டு கலக்கிக்கலாம். இது மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கலக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க டிஃபன் பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு, முலாம்பழம் போட்டு அடித்து வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். பாதி மட்டும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க ஃபுட் கலர் இருக்குது பார்த்திங்களா, அதை இதுக்கு மேலே போட்டுக்கலாம். டிஃபன் பாக்ஸ் லைட்டாக இது மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் பரவும். இப்போ நம்ம கலர் போட்டு வச்சுருக்கிற அந்த மாவையும் இது மேலே ஊற்றிக்கலாம். இதையும் ஃபுல்லாக அதே மாதிரி ஊற்றி விட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் நல்லா தட்டி விட்டிங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ இதுக்கு மேலே மீதி இருக்கிற மாவையும் ஃபுல்லாக ஊற்றிடலாம். நம்ம லாஸ்ட்டாக இது மாதிரி நல்லா தட்டி விட்டுக்குங்க, எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி. இப்போ ஒரு ஃப்ரை பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா கோகோனட், அதை இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் எதுவும் நீங்கள் விட வேணாம், ட்ரை ஃப்ரையே பண்ணிக்கோங்க. இது மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் லைட்டாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் வந்து நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ கேக் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க உப்பு நல்லா சூடாயிடுச்சு. இது மாதிரி ஒரு ஸ்டாண்டை நல்லா நடுவில் வச்சுக்கோங்க. நம்ம கேக் ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்க மாவு வச்சுருக்கோம் பார்த்திங்களா டிஃபன் பாக்ஸ், அதை இதில் நடுவில் வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி விட்டுக்கோங்க. 30 to 45 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டிக் விட்டு பார்க்கலாம். பாருங்கள், மாவு இன்னும் வேகலை, ஒட்டி வருது. அகைன் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஸ்டிக் விட்டு பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. மாவு ஒட்டலை, கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஓரத்தில் பாருங்கள் அதுவாகவே எடுத்துருக்குது. இது மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டில் டிஃபன் பாக்ஸை வச்சு மெதுவாக தட்டி விட்டு எடுத்திங்கன்னா அழகாக அதுவே வந்துடும். பாருங்கள், கேக் நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சிரப்பை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம நடுவில் போட்ட கலர் நல்லா நமக்கு தெரியுது. இது மாதிரி எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இதில் டெக்கரேஷனுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் இருக்குது பார்த்திங்களா, ஃபுட் கலர் போட்டு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூவி விட்டுக்கலாம். பார்க்க கலர்ஃபுல்லாக தெரியும். இது மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம். கேக் ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ சென்டரில் வந்துட்டு நான் டேட்ஸ் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து அதில் வச்சுக்கிறேன். இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வர அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. பார்க்க கொஞ்சம் லுக்காக தெரியும்.
இது மாதிரி 1 பை 1 ஃபுல்லாக ரவுண்ட் ஆக்கிடுங்க. சென்டர்லேயும் நீங்கள் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டெக்கரேஷனும் நம்ம நல்லா பண்ணிட்டோம். இப்போ லைட்டாக கத்தி விட்டு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ ஒரு ஸ்பான்ஜியாக ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு கேக். உங்களுக்கு நடுவில் அந்த கலரும் நமக்கு நல்லா தெரியுது. அவ்வளோதாங்க, நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.